வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தகுதி நீக்கம் தொடர்பான மனு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவுக்கு நோட்டீஸ். அரசு சார்பில் தாவரவியல் பூங்காவில் தொடங்கியது 3 நாட்கள் தை திருவிழா. முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றம் 4347 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு பெரும்பாலான வழக்குகளுக்கு தீர்வு. தைப்பூச திருவிழா புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களில் கோலாகலம். பால்குட ஊர்வலம் மற்றும் காவடி எடுத்து திரளான பக்தர்கள் பக்தி பரவசம். நீலகிரியில் பழங்குடியின சிறுவனை அழைத்து தனது செருப்பை கழற்ற வைத்த தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கண்டனம். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ஆளும் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவை தகுதி நீக்கம் செய்ய அரசு கொறடா அனந்தராமன் கொடுத்த புகார் மனு தொடர்பாக ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்க சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவுக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பாகூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தொடர்ந்து கட்சியில் அதிருப்தியுடன் செயல்பட்டு வந்த நிலையில் திடீரென முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது பரபரப்பு ஊழல் புகார் அளித்தார். கவர்னர் கிரண்பேடியை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் பட்டியலை அவர் கொடுத்தார். இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அரசு கொறடா அனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவை நேரில் சந்தித்து கடந்த மாதம் 30ஆம் தேதி மனு அளித்தனர். அந்த மனுவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு காங்கிரஸ் அமைச்சரவை மீது குற்றச்சாட்டு கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும், மேலும் ஆளும் காங்கிரஸ் அரசை கவிழ்த்த வேண்டும் என கவர்னரிடம் புகார் கடிதம் கொடுத்துள்ள சம்பவம் சட்ட விதிகளுக்கு புறம்பானது எனவும், ஆகவே காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட சபாநாயகர் சிவக்கொழுந்து இது தொடர்பாக சட்டப்பேரவை செயலர் வின்சென்ட் ராயருடன் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் அரசு கொறடா அனந்தராமன் கொடுத்த மனு தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவுக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் பதில் கடிதம் கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையை சிவக்கொழுந்து மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு சார்பில் தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ள 3 நாட்கள் தை திருவிழாவை முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 3 நாட்கள் தை திருவிழா நடைபெறுகிறது. தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு திருவிழாவை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் பெங்களூர், ஓசூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல வகையான மலர்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. மேலும் பண மட்டைகளால் மற்றும் காகிதங்களால் உருவாக்கப்பட்ட பொம்மைகள், திராட்சைகளால் செய்யப்பட்ட வீணை, பசுமாடு போன்றவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதேபோல் காய்கறிகளும் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 4000க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படி புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்ட ஈடு வழக்குகள், கணவன் மனைவி உள்ளிட்ட குடும்ப பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி தனபால், முதன்மை சார்பு நீதிபதி ராபர்ட் கென்னடி, ரமேஷ் உள்ளிட்ட நீதிபதிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள், நேரடி வழக்குகள் என சுமார் 4347 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன.
இதற்காக புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 10 அமர்வுகள், காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் தலா ஒரு அமர்வு என மொத்தம் 13 அமர்வுகள் அமைக்கப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்றது. இதில் பெரும்பாலான வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண தொகையும் வழங்கப்பட்டன. நீதிமன்ற உத்தரவின்படியும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் இன்று நமது புதுச்சேரியை பொறுத்தவரை 4500 வழக்குகள் தீர்வுக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் அனைத்து வழக்குகளும், சிவில் சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளன. குடும்ப நல வழக்குகளை பொறுத்தவரை ஜீவனாம்சம் வழக்குகள் தவிர இதர வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. குற்ற வழக்குகளை பொறுத்தவரை காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய சமானமாக போகக்கூடிய வழக்குகளை தீர்வுகளுக்காக எடுத்துள்ளோம். அந்த வகையில் மேலும் ப்ரீ லிட்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய வழக்குகளையும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த வகையில் 4500க்கும் மேற்பட்ட வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 13 அமர்வுகள் மூலம் தீர்வுகள் காணப்பட உள்ளன. தைப்பூச திருவிழாவை ஒட்டி புதுச்சேரியின் பல்வேறு ஆலயங்களில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடங்களை சுமந்தும் முருகப்பெருமானுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவிந்த சாலையில் ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்களை எடுத்தவாறு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கோவிலை அவர்கள் வந்தடைந்ததும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் வில்லியனூர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 17ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை ஒட்டி 108 காவடி எடுத்தல் மற்றும் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்து நடனம் ஆடியபடி சென்றனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் 108 பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எங்க வர பேர் சொல்லுமா? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள CAA மற்றும் NCR சட்டத்தின் பாதிப்புகள் குறித்து SDPI கட்சியினர் புதுச்சேரியில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியினர் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக புதுச்சேரி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சட்டத்தின் பாதிப்புகள் குறித்து வாகன பிரச்சாரம் இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் ஹனீஃபா தலைமை தாங்கு, உருளையன்பேட்டை பொறுப்பாளர் ஜாகிர் ஹுசேன் அனைவரையும் வரவேற்றார். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்துல்லா விளக்கு உரையாற்றினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் வீட்டு மூடிக்கொண்டு செல்கிறார்கள். இன்று ஏர் இந்தியா நிறுவனம் தனியார் மயமாக்கப்படுகிறது. இன்று உலகத்திலே சோமாலியாவுக்கு அடுத்து இந்தியாவுக்கு இது எதை நோக்கி செல்கிறது? 1990 செவிலியர்கள் ஆண்டை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமான செவிலியர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை வழங்கி செவிலியர் ஆண்டை கோலாகலமாக கொண்டாடினர். உலக சுகாதார நிறுவனம் இந்த வருடத்தை செவிலியர் மற்றும் அரசு செவிலியர் ஆண்டாக அறிவித்துள்ளது. இதனை நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி செவிலியர்கள் சார்பில் செவிலியர்கள் ஆண்டை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் செவிலியர்களை பாதுகாப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை வாகனங்களில் அவர்கள் ஒட்டினர். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர்.
இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் சார்பில் தென்னிந்திய பாரம்பரிய சுடுமண் சிற்பக்கலை என்ற தலைப்பில் நடைபெற்ற சிற்பக்கலைஞர் முனுசாமியின் கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி மண்டல இந்திரா காந்தி தேசிய கல்வி மையத்தின் சார்பில் தென்னிந்திய பாரம்பரிய சுடுமண் சிற்பக்கலை என்ற தலைப்பில் அரவிந்தர் ஆசிரம வளாகத்தில் மத்திய அரசால் விருது பெற்ற பத்மஸ்ரீ முனுசாமி அவர்களின் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரவிந்தர் ஆசிரமத்தை சேர்ந்த மாதிரி பிரசாத் வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி திருஞானம் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி மண்டல இயக்குநர் கோபால்ஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தார். மேலும் இக்கண்காட்சியில் மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு புகைப்படங்கள் மற்றும் கண்காட்சியை பார்வையிட்டனர். இந்த ஓவிய கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மண்டல இந்திரா காந்தி தேசிய மையத்தின் திட்ட உதவியாளர் ஓவியர் ராஜா சிறப்பாக செய்திருந்தார். நிறைவாக மண்டலத்தின் கணக்கு அதிகாரி கார்த்திகேயன் நன்றி கூறினார். கொஞ்சம் செய்திகளில் இனி வருவது நீலகிரியில் பழங்குடியின சிறுவனை அழைத்து தனது செருப்பை கழற்ற வைத்த தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கண்டனம். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரியில் பழங்குடியின சிறுவனை அழைத்து தனது செருப்பை கழற்ற செய்து தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி வனப்பகுதிக்கு சென்று தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பழங்குடியின சிறுவனை அழைத்து தனது செருப்பை கழற்ற செய்தார். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பழங்குடியின சிறுவனை அழைத்து தனது செருப்பை கழற்ற செய்து தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை கண்டித்தும் அவரை SC/ST வழக்கில் கைது செய்ய வேண்டும், மேலும் தமிழக முதலமைச்சர் உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என கோரி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தமிழக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடப்பாக்கம் ஸ்ரீ நீலோத் பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு சிறப்பு ஆராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ நீலோத் பாலாம்பிகை உடனுரை நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச பெருவிழாவை ஒட்டி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தைப்பூச திருவிழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு, செடல், வேல்காவடி, JCB கிரைன், கார், தேர், டிராக்டர் மற்றும் பல்வேறு வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். முன்னதாக தைப்பூச பெருவிழாவை ஒட்டி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மதியம் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் முருக பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச பெருவிழாவை ஒட்டி 75ஆம் ஆண்டு காவடி மற்றும் அலகு குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக் கடனை முருகப்பெருமானுக்கு நிறைவேற்றினர். தொடர்ந்து ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் NR காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தொழிலாளர் துறை சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் நேர்முக தேர்வை நடத்தி ஆட்களை தேர்வு செய்தனர். இந்த நேர்முக தேர்வில் புதுச்சேரி தனியார் நிறுவனங்களில் உள்ள 323 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. முகாமில் 20 வயது முதல் 25 வயது வரை உள்ள BE, BTech, டிப்ளமோ, பிஃபார்ம், GNM, BSc அறுவை அரங்கம் மற்றும் 10ஆம் வகுப்பு, +2, ITI, டிப்ளமோ அண்ட் BSc நர்சிங்,
இளநிலை பட்டம் ஆகிய கல்வி தகுதிகளை கொண்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் திரளாக பங்கேற்றனர். வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான தவணை தொகையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் வழங்கினார். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 25 பயனாளிகளுக்கு 2வது தவணை தொகையாகவும், 37 பயனாளிகளுக்கு 3வது தவணை தொகையாகவும், மொத்தம் 62 பயனாளிகளுக்கு 37,30,000 ரூபாய் நிதி உதவியினை மண்ணாடிப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியத்தின் உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் கோபிநாத் மற்றும் ஆய்வாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணவளை தொகுதிக்குட்பட்ட காலந்தோட்டம் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவளை தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்பெட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதில் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அரசு கொறடா அனந்தராமன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள ராமலிங்க அடிகளார் மடத்தில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் மடத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் தைப்பூச ஜோதி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவு மற்றும் இசை கச்சேரி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் நிர்வாக அறங்காவலர் குழு தலைவர் கோபி தலைமை தாங்கினார். மேலும் நிர்வாக குழு நிர்வாகிகள் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் இன்றைய விலை நிலவரம் வழங்குபவர்கள் பாரதி வீதி ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட். தேவா கோல்டு மார்ட் புதுச்சேரி. தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 3860 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 30,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 494 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தகுதி நீக்கம் தொடர்பான மனு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவுக்கு நோட்டீஸ். அரசு சார்பில் தாவரவியல் பூங்காவில் தொடங்கியது 3 நாட்கள் தை திருவிழா. முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றம்
4347 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு பெரும்பாலான வழக்குகளுக்கு தீர்வு. தைப்பூச திருவிழா புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களில் கோலாகலம். பால்குட ஊர்வலம் மற்றும் காவடி எடுத்து திரளான பக்தர்கள் பக்தி பரவசம். நீலகிரியில் பழங்குடியின சிறுவனை அழைத்து தனது செருப்பை கழற்ற வைத்த தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கண்டனம். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.